வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். பிக்சல் 6 இந்தியா லான்ச் ஆகலை, ஆனால் யூஎஸ்லேருந்து வந்திருக்கு. வருண் வாங்கின யூனிட் தான். $600 யூஎஸில் விற்கிது. இம்போர்ட் பண்ணல, யாரோ விட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது யூஎஸ் யூனிட் தான். ஸோ 6 Pro ரெண்டுமே லான்ச் ஆச்சு. டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அதில் கொஞ்சம் டெலிஃபோட்டோ கேமரா, கொஞ்சம் பெரிய பேட்டரி, பெரிய டிஸ்பிளே, குவாட் டிஸ்பிளே, அதெல்லாம் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு பார்த்தா நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. வருண் யூஸ் பண்ணி தான் இருந்தார். இது எப்படி இருக்குது, ரொம்ப பெரிய ஸ்க்ரீனு. இதுக்கு முன்னாடி இந்த பிக்சல் எல்லாம் கம்பேர் பண்ணுவோம், ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு இந்த வீடியோ செக் பண்ணுவோம். பாக்ஸில் எதுவுமே கிடையாது. என்ன போட்டிருக்கு, ஸ்டாமி பிளாக்கு. இது தவிர இன்னும் 2 கலர்ஸ் இருக்குது. அது பிளாக்கை கம்பேர் பண்ணும்போது அந்த கலர்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்குது. மற்றபடி எவ்வளோ 128 GB வெர்ஷன் தான் இருக்குது. இது தவிர 256 GB வெர்ஷன் இருக்கா? ஓ, ஓடிஜி கன்வெர்ட்டரா இது? நான் கூட இந்த கன்வெர்ட்டர்னு நினச்சிட்டேன். ஓடிஜி கன்வெர்ட்ரு. அதை தவிர டைப் சி டு டைப் சி. சார்ஜர் கிடையாது, தூக்கிட்டாங்க இந்த வாட்டி. ஸோ சிம் இஜெக்டர் டூல் இருக்குது. இதில் வந்து சிங்கிள் சிம் தான். ஒன்று வந்து சிம் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொன்று சிம், ஐஃபோன் மாதிரி. அவ்வளோதான். பாக்ஸில் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சிம்பிளிஸ்டிக், எல்லாத்து மாதிரியும் ஐஃபோனு அப்புறம் சாம்சங் மாதிரி சிம்பிள் பாக்ஸ் தான். ஃபோனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய 6.4 இன்ச் தான், ஆனால் பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெசல்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக தான். டாப் அண்ட் பாட்டம் பெசல்ஸ் ஃப்ரண்ட்டில் ஈக்குவலாக தான் இருக்குது. ஃபுல் HD ப்ளஸ் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே. மெட்டல் பாடி தான் ஃபுல்லாக. சைடெல்லாம் பின்னாடி வந்து கிளாஸ் இருக்குது. கொரில்லா கிளாஸ் விக்டஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. சைடில் மெட்டல் பாடினால அங்கங்கே ஆண்டனா பேண்ட்ஸ் வந்து தெரியுது. பாக்ஸ்லேயே போட்டுருந்துச்சு. மில்லிமீட்டர் வேவ் கிடையாது, வெறும் sub-6 5G சப்போர்ட் தான் இருக்குது. ஆனால் 5G பேண்ட் சப்போர்ட் வந்து நிறையா இருக்குது. இந்தியாவுக்கு தெரில எத்தனை பேண்ட்ஸ் ஒர்க் ஆகும், அதெல்லாம் தெரில. குளோபல் 5G பேண்ட்ஸ் தான் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆப்பிள் மாதிரி. மற்றபடி ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். பாட்டமில் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, இன்னொன்று மைக்ரோஃபோனு, இன்னொரு இது வந்து இயர்பீஸ்லேயே இன்னொரு ஸ்பீக்கர் இருக்குது. அதை தவிர பாட்டமில் USB டைப் சி போட்டிருக்கு. ஸ்லாட் எங்கே இருக்குது? ஸ்லாட் வந்து சைடில் இருக்குது. இது நார்மல் இந்த சிங்கிள் ஸ்லாட் தான். டாப்பில் செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. ரைட் சைடு வால்யூம் ராக்கர்ஸு, பவர் பட்டன் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அது தவிர பின்னாடி அந்த கேமரா ஸ்ட்ரிப்பு, இதுதான் யூனிக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி நிறைய இதில் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்குது. இதில் என்னென்னா 50 MP சாம்சங் GN1 சென்சார் இருக்குது. அது தவிர 12 MP அல்ட்ரா வைட் இருக்குது. IMX386 இது வந்து அல்ட்ரா வைடு. அவ்வளோதான். இந்த டெலிஃபோட்டோ கிடையாது. பிக்சல் 6க்கும் 6 Proக்கு தான் டிஃப்ரென்ஸு. 6 Proவில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு டெலிஃபோட்டோ இருக்கும். அதில் இன்னும் பெட்டரான ஜூம் இருக்கும். இதில் வந்து அது கிடையாது. அப்புறம் ஃப்ளிக்கர், ஸ்பெக்ட்ரல் சென்சாரு, இதெல்லாம் அவங்களோட டிஸ்டன்ஸ் இது பண்ணுறதுக்காக, அந்த ஃபோக்கஸ்க்கு, அதுக்கெலாம் வந்து அந்த சென்சார் இதெல்லாமே இருக்குது. மைக்ரோஃபோனும் இருக்குது. இங்கே ஒரு சின்னதாக ஒரு மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ பிரைமரி மைக்ரோஃபோனு, செகண்டரி மைக்ரோஃபோன், இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மைக்ரோஃபோன். அது தவிர LED ஃப்ளாஷும் இருக்குது. ஸோ UI எப்படி இருக்குது, Android 12 நிறைய பக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். செட்டப் பண்ணியாச்சு, எல்லாமே செட்டப் பண்ணி தான் இருக்குது. முதல்ல டிஸ்பிளே செட்டிங்ஸில் போயிட்டு இந்த ஹை ரிஃப்ரெஷ் ரேட், கலர்ஸு, நைட் லைட்டு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்து தான். ஸ்மூத் டிஸ்பிளே ஆல்ரெடி ஆன் பண்ணியிருக்கு. 98 ரிஃப்ரெஷ் ரேட் வந்து மேக்ஸிமம் வரும். அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே இது பண்ணிக்கும். வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் மாதிரி செட் பண்ணிக்கும். LTPO டிஸ்பிளே கிடையாது, இது மட்டும்தான் LTPO டிஸ்பிளே. இது வந்து LTPO கிடையாது. ஆனால் HDR10, HLG 1690, வைட் L1, நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR சப்போர்ட்டு, இது எல்லாமே இருக்குது. அது தவிர வேறு என்ன ஸ்பெஷலாக இருக்குது? செட்டிங்ஸில் வந்து Android 12 அவுட் ஆஃப் த பாக்ஸு, அது தெரியும். பில்டு நம்பரு Android 12, பில்டு நம்பர், Android செக்யூரிட்டி அப்டேட் வந்து நவம்பரில் தான் இருக்கா? ஸோ ஏதாவது அப்டேட் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஜனவரியே ஆகிடுச்சு, இன்னும் அப்டேட் ஆகல. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 8/128, 256 வெர்ஷனும் இருக்குது. வேறு என்ன புதுசாக இருக்குது? நம்ம கேமிங்கில் பார்ப்பீங்க, கேம் சென்டரில் வந்து புதுசாக FPS ரேட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்கு. கூடிய சீக்கிரம் கேமிங் வீடியோவும் வருது. வேறு என்ன இருக்குது? எய்டா, ஓகே. 8 GB ரேமில் வந்து 7.4 GB ஃப்ரீ இருக்குது. அதுக்கப்புறம் 2.3 GB. இது ஆல்ரெடி நிறையா ஆப்ஸ், கேம்ஸ்லாம் ரன் ஆகிட்டுருக்கு, பேக்ரவுண்டில் இன்ஸ்டால் ஆகிருக்கு. அதனால் இவ்வளோ தான் காட்டுது. 128 GBயில் 110 GB வந்து இருக்குது. அதில் வந்து 69 GB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது.
ஒயிட் சேப்பல் இதுதான் இவங்களோட ஃபஸ்ட்டு ஓன் ப்ராசரு. இது எக்ஸினோஸோட ஒரு வேர்ஷன் அப்படின்றாங்க. இதை தவிர டைட்டன் M2 செக்யூரிட்டி சிப்பும் இருக்குது. இது வந்து 5 nm ப்ராசர் தான். சாம்சங்கோட இதுதான் இது பண்ணுறாங்க. மாலி G78 இந்த ஜிபி தான் இருக்குது. இது வந்து 20 core GPU. கேமிங் வீடியோவில் அதோட பர்ஃபார்மன்ஸையும் பார்ப்பீங்க. அது தவிர பேட்ரி 4600 mAh 4660 ஏதோ போட்டுருந்துச்சு அவங்களோட வெப்சைட்டில். இந்த பேட்டரிக்கு வந்து வெயிட் கொஞ்சம் அதிகம் தான். எனக்கு Gorilla Glass 6 பின்னாடி இருக்கிறதுனால வெயிட் 200 grams 207 grams இருக்குது. திக்னஸும் கொஞ்சம் அதிகம், 8.9 mm வந்து திக்னஸ் இருக்குது. மற்றபடி IP68 ரேட்டடு. சென்சார்ஸ் கண்டிப்பாக எல்லா சென்சார்ஸுமே இருக்கும். ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னால எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. மேக்னெட்டிக் சென்சார், கைரோஸ்கோப்பு, லைட்டு, ப்ரெஷர் சென்சாரு எல்லாமே இருக்குது. கேமரா டு API, ஆப்வியஸ்லி ரா சப்போர்ட்டும் இருக்குது கேமரா டு APIயில். அடுத்தது நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் செக் பண்ணிடலாம் செக்யூரிட்டியில் போய்ட்டு. செக்யூரிட்டி, பாஸ்வேர்டு அண்ட் அக்கௌண்ட் எங்கே இருக்குது? ப்ரைவசி, செக்யூரிட்டி இங்கே இருக்குது. காட்டுதாங்க, அவ்வளோதான். ஃபாஸ்ட்டா? ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட்டும் நல்லா தான் இருக்குது. USB Type-C. வீடியோ செக் பண்ணிடுவோம். 4K வீடியோ, 1080p HDR, அட்வான்ஸில் 4K அசால்ட்டாக தாங்க மாதிரி தான் ஃப்ளாக்ஷிப் சிப் ஆச்சு. நீங்கள் FPS காட்டுது பார்த்தீங்களா? இது வந்து ஒரு புதுசாக ஒரு ஃபீச்சர் தான். இது கேமிங்லேயும் பார்ப்போம். இந்த வீடியோ ப்ளே ஆகும்போது, கேம் விளையாடும் போதெல்லாம் வந்து FPS காட்டும். HDR இதுலேயும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாத்துலேயுமே HDR சப்போர்ட் இருக்குது. அடுத்தது நம்ம ஆடியோ, இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நல்லா லவுடாக தான் இருக்குது. ஓகே, பாஸ் அந்த அளவுக்கு ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லையே. ஓகே, இன்னும் கொஞ்சம் லவுடாக இருந்திருக்கலாம். ROGலாம் வேறு லெவலில் இருக்கும். ROG 5 ஆடியோ குவாலிட்டி. ஓகே, வேறு எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. கேமரா சாம்பிள்ஸு நம்ம கேமரா செக் பண்ணிடலாம். கேமராவில் வந்து 1x அல்ட்ரா வைடு, 2x டெலிஃபோட்டோ எல்லாத்தினால இது டிஜிட்டல் ஜூம் தான். ஆனால் அப் டு 7x வரைக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஆமாம், அப் டு 7x வரைக்கும் போகுது, ஆப்ஷன் இருக்குது. தனியாக வீடியோவுக்கு வந்து 4K இருக்குது. ரியல் கேமராவுக்கு தான் 4K 60 fps இருக்குது. இதில் போனால் 4K 60 fps இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் கேமராக்கு இல்லை. ஸ்டெபிலைசேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டு, லாக்டு, ஆக்டிவ், சினிமா பேன்னு ஒரு ஸ்டெபிலைசேஷன் மோட் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோன்னு தனியாக எந்த ஆப்ஷனுமே இல்லை. வீடியோ மோட்ஸ் வந்து ஃபோட்டோஸ்பியரு, போர்ட்ரேட்டு, லென்ஸு அது இருக்குது. போர்ட்ரேட்டுக்கு வந்து தனியாக ஃபோட்டோ நம்ம ஆல்ரெடி எல்லா இதுலேயும் பார்க்குற மாதிரி இருக்குது. மோஷன் ஃபோட்டோஸ் அது இருக்குது. லாங் எக்ஸ்போஷர் இருக்குது. நைட் சைட்டு ஆப்வியஸ்லி அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க. மற்றபடி ஃப்ரண்ட் கேமரா வீடியோவில் வந்து மேக்ஸிமம் 8MP கேமரானால 1080p தான் மேக்ஸிமம். இதில் வந்து ஸ்பீச் என்ஹான்ஸ்மெண்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இப்போது ஃபோட்டோ அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருங்க. ரியர் கேமரா தான் ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஹெவி ஆக்டிவ் ஸ்டெபிலைசேஷன் வச்சுருக்கேன். ஆனால் இதில் பார்க்கும்போது செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. இங்கே நடந்துட்டு தான் இருக்கேன். இந்த ஷேடோவில் தெரியுதா? நடந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஹெவி வைக்கிறதுனால, ஆக்டிவ் வைக்கிறதுனால அது ஸ்டேபிள் ஆகுது.
டைனமிக் ரேஞ்ச் ஓகே, ஐஃபோன் அளவுக்கு இல்லை. ஐஃபோன் 13 கொஞ்சம் பெட்டராக இருந்தது, பயங்கரமாக இருந்துச்சு டைனமிக் ரேஞ்சு. இதில் ஓகே. பிக்சல் 6 ரியல் கேமரா. இதில் வந்து போர்ட்ரேட்டு சினிமேட்டிக் மோட்லாம் இல்லை ஐஃபோன் மாதிரி. ஆனால் பயங்கரமாக பிளர் ஆகுது, அது மட்டும் தெரியுது. 2xம் பைக்கலாம் அப்பப்போ. பின்னாடி டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்கு தெரியுதா ஐயா? நல்லா தெரியுது. 2x HDR. இப்போ பிளர் ஆகும் பாருங்கள், கை ஃபோக்கஸ் ஆனோடனே கரெக்டாக மூஞ்சி பிளர் ஆகும். பிளர் ஆகுதா? அதுதான் இந்த சாம்சங் GN1 50 MP புது சென்சாரோட இது. அதுக்கப்புறம் அவங்களோட டென்சார் சிப்போட இது. பிக்சல் 6 ஃப்ரண்ட் கேமரா 1080p தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. 8 MP கேமரா தான். இன்னும் கொஞ்சம் வைடாக இருந்துருக்கலாம். ஃபோட்டோ எடுக்கும்போது வைடாக இருக்குது. இது வந்து ஜூம் இருக்குது, 1.4x 1x ஜூம் இருக்குது. ஆனால் இன்னும் வைடாக இருந்துருக்கலாம். பிக்சல் 6 ப்ரோவில் வந்து இன்னும் ஒரு வைட் கேமரா. இது வந்து அந்தளவுக்கு வைடாக இல்லை. ஆனால் டைனமிக் ரேஞ்ச் எப்படி இருக்குது? டைனமிக் ரேஞ்செலாம் நல்லா தான் இருக்குது. பின்னாடி சன் இருந்தால் கரெக்டாக ஃபோக்கஸ்லாம் ஆகுது. ஃபோட்டோ அண்ட் கேமரா சாம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க. குவாலிட்டி எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? பிக்சல் நம்ம இந்தியாவுக்கு இதுவும் வரல. பிக்சல் 4a மட்டும்தான் லாஸ்ட்டாக வந்துச்சு, ரொம்ப நாள் ஆச்சு. 5aவும் வரல. இப்போ அடுத்தது எப்போ லான்ச் பண்ணுவாங்க? இந்த வருஷமாவது பிக்சல் லான்ச் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். இது வாங்குறதா இருந்தால் இம்போர்ட் பண்ணுறது டியூட்டி கண்டிப்பாக போடுவாங்க. நீங்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா வாங்க சொல்லுங்கள். ஆனால் ஒர்க் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி ஒரு Jio 5 இந்த சிம் இருந்துச்சு. என்னது அந்த யூனிஃபை சிம், அவங்களோட இந்த சிம் தான், லாக்டு சிம் இருந்துச்சு. தனியாகவும் சிம் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா இந்த சிம்மும் போட்டுக்கலாம், நார்மல் சிம்மும் போட்டுக்கலாம். ஜிபே இதெல்லாம் வந்து ஆட் கார்டு, இது யூஎஸ்னால இதில் ஜிபே NFC இதெல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிக்சல் 6ஓட அன்பாக்சிங் அண்ட் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸு. கேமிங் வீடியோவும் கூட சீக்கிரம் வருது, அதையும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வேலை சந்திப்பா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.